பெப்பர் சிக்கனுக்கான கிரேவியை தான் இப்போ வதக்கிட்டுருக்கோம். ஆனியனை நல்லா போட்டு இல்லை தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நல்லா இதையும் கிளறி கொடுக்கணும். அந்த தக்காளியோட ஸ்மெல் போகணும். ஒரு 5 மினிட்ஸ் இதே அப்படியே வைக்கணும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதில் போட போகிறோம். இதையும் அப்படியே நல்லா கிளறி கொடுக்கணும். இது அப்படியே நல்லா வதங்குற கேப்பில் நம்ம அதோட மசாலா, சிக்கனுக்கு மசாலா பெரட்ட போகிறோம். பாருங்கள், பெப்பர் சிக்கனுக்கு நம்ம சிக்கனில் மசாலா பெரட்ட போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள்ஸ் பெப்பர், கொஞ்சமாக சால்ட், தேவையான அளவு கர்ட், ஒன் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். இப்போ எல்லாத்தையும் நம்ம மசாலாவில் பெரட்ட போகிறோம். பாருங்கள், அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா ஒட்டணும். நம்ம பெரட்டி வச்சாச்சு. பாருங்கள், நல்லா வாசனைலாம் எண்ணெய் விட்டு வருது பாருங்கள். வெங்காயம்லாம் இப்போ சிக்கனை கொட்ட போகிறோம். அந்த மசாலா பெரட்டி வச்சுருக்கிறத அதை அப்படியே கிளறி கொடுக்கணும். இதில் 1/2 கிளாஸ் வாட்டர் ஊற்ற போகிறோம். நல்லா கிளறி கொடுத்து ஒரு 10 செகண்ட் நம்ம இதுக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசில் கூட போகிறோம். இது மூடி போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். 3 மினிட்ஸ் விசில் வரணும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா 3 விசில் வரணும். பாருங்கள், இப்போ 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ண போகிறோம். நல்லா கிளறி கொடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.